ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம ரூமில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, அங்கே பாருங்கள், இதுதான். பார்த்தா அவங்களுக்கு என்னென்னு தெரியுதா? அது பேர் ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் பீனட். இந்த ரெண்டு தான் இன்றைக்கி சமையல். இந்த ரெண்டு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஸோ அந்த ரெண்டுத்தையும் தான் ஆல்ரெடி எடுத்து நான் குக்கரில் வச்சுட்டேன். இந்த குக்கரில் அது அவிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட ஒரு விசில் வந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நான் அது அவிஞ்ச போகிறேன். நான் திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துருச்சு. வீட்டில் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு 3 விசில் போதும்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து நைஸாக தூக்கி இப்படி வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திறக்க போகிறோம் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. அழகாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அலங்கோலமான மாதிரி இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்பா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் அவுட்புட்டு. ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, கலர்ஃபுல்லாகவே தெரிய மாட்டேங்குது. ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவ்வளோ ஹெல்த்தியாலாம் சாப்பிட்றான்ட்டு. ஹெல்த்தியாக சாப்பிட்றது கடவுள் கொடுத்த வராங்க. நம்மளோட எய்ம் என்னென்னா, இப்போ ஒரு இட்லியோ தோசையோ பண்ணால் அதுக்கு சட்னி பண்ணணும், அப்புறம் சாம்பார் வைக்கணும், அது இதுன்னு இருக்கும். இதுனால் ரெடிமேடாக சமைச்சிடலாம். சமைச்சு அப்படி சாப்பிட்றலாம். இது அதிகபட்சம் ஏதோ ஒரு நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சீனி தொட்டு சாப்பிட்லாம். இப்படி ஈஸியாக வேலை முடியுதுங்கிறதுனால தான் நம்மளாம் அது சாப்பிட்றது. மற்றபடி ஹெல்த்தியும் இதில் ஆடாக வருது, அதனால் ஆடாகி வருது. அதனால் ஒரு சந்தோஷம் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்யாதவங்க. இந்த மாதிரி நார்மலாக ஜாலியாக பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.